இல்ல இப்ப உதயநிதி பத்தி சொல்றாங்களா? அது மாதிரி உதயநிதியாவது புண்ணாக்கு நிதியாவது நீ வேற ஒரு நிதி கிடையாது. பொதுக்குழு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். இன்று நம்ம சென்னையில வானகரத்துல இருக்கோம். வானகரத்துல ஸ்ரீவாரு மண்டபம் இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நம்ம பொதுமக்கள் கிட்ட கேட்கிறப்ப பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பான்மையான மக்கள் எடப்பாடியார் அவரே ஆதரிக்கிறாங்க. ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமா பேசுறாங்க. நிறைய நம்ம மக்கள் கிட்ட நம்ம பேட்டி எடுத்திருக்கோம். அதை பத்தி தொடர்ந்து முழு வீடியோ பார்க்கவும். நன்றி, வணக்கம். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேஷ். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம், அஸ்ஸலாம் அலைக்கும். நான் உங்கள் சகோதரி தலைமை கழக பேச்சாளர் எம் ஹமீதா. செயற்குழு பொதுக்குழு பத்தி சொல்லணும்னு சொன்னா வெற்றி தான் என்றைக்குமே. அதாவது எங்க அம்மா மறைவிற்கு பிறகு கழகத்தை கட்டி காத்த மீட்டெடுத்த எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் தலைமையில் நடக்கிறது. என்றைக்கும் ஒரே தலைவன், ஒற்றை தலைவன் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் தான். ஏன்னா கழகம் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே மக்களுக்கான கட்சி, ஏழை எளிய மக்களுக்கான கட்சி. அந்த கட்சி அம்மா உணர்வு கொண்ட அம்மாவுடைய அன்பு கொண்ட கட்சி, ஒரே கட்சி நம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அந்த கட்சியில நம்மளுடைய அண்ணன் இன்னைக்கு புரட்சி தமிழ் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் எடுத்து வழிநடத்தி நல்ல செயல்படுத்திறப்பான முறையில் சிறப்புரையாற்றி கொண்டு இருக்கிறார் என்றால் அது மிகையல்ல. எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் தான். ஏழை எளிய மக்களுக்கான ஒவ்வொரு திட்டங்களுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதை தாண்டி வேற யாரும் இல்ல. இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த மைச்சாங் புயல், மைச்சாங்ன்ற பெயர்ல மிக்ஜாம் புயல் இல்லைங்களா, உலா வந்து இருக்கு. மிக்ஜாம் சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். அந்த மிக்ஜாம் புயல் எடுத்துக்காட்டு. அன்னைக்கு வருதா தானே புயல், கஜா போன்ற புயல், இதை விட பேரழிவுலாம் சந்திச்ச ஒரு கேள்வி ஞாபகம் வருது. திருநெல்வேலியில அமைச்சர் உதயநிதி பாத்தீங்கன்னா அமைச்சரை பின்னாடி நிக்க வச்சுட்டு ஒரு சினிமா பின்னாடி நிக்க வைக்கிறாங்க. அதை பத்தி அதை பத்தி எனக்கு அதான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. அன்னைக்கு இதே வாய்தான் ஏதோ, அதாவது அந்த நம்மளுடைய தரப்புல அன்னைக்கு மீட் எடுத்துட்டு இருந்த ரெஸ்கியூ போர்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்திட்டு இருந்த டைம்ல பேரிடர் இது சின்ன தாங்க. இன்னைக்கு சொல்றாங்க பொய்ய புரட்டு உருட்டுறாங்க. அவ்வளவுதான். உருட்டலாம், எவ்வளவு வேணாலும் உருட்டலாம். செயல்படுத்தக்கூடிய திறன் என்றால் ஒரே ஒண்ணு நம்மளுடைய கழகம் மட்டும்தான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அன்னையிலாண்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்றது ஒன்னே ஒண்ணு, மக்களுக்கான கட்சி, மக்கள் கட்சி, ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தான். அதுதான் மக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்குது, மக்களுக்காக இயங்கும். எனக்கு பின்னால் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கழகம் இயங்கும் என்ற வார்த்தை என்றைக்குமே பொய்யாகாது. ஏன்னா அது மக்களுக்கான கட்சி. செயற்குழுல கூட்டணியை பத்தி முடிவு எடுப்பாங்க. அது தெரியல. எங்களுடைய தலைமை, எங்களுடைய புரட்சி எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் என்ன இனிமேட்டு தான் தெரியும். போயிருக்காங்க இல்லைங்களா, கண்டிப்பா தொண்டரா நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுடைய அண்ணன் வழிதான் எங்க வழி. எங்களுடைய புரட்சி தலைவர் செம்மல், அதற்கப்புறம் இதே அம்மா அவர்கள், அதற்கப்புறம் இன்னைக்கு கட்டி காத்து மீட்டெடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் வழிதான் எங்கள் வழி. தலைமை எப்படியோ அவள் தான். தலைமை என்ன சொல்கிறதோ அது பின்பற்றக்கூடிய. என்னமா போன வாட்டி இரட்டை தலைமையா இருந்தது. இப்ப இது கோர்ட்ல தான் நீங்க ஜெயிச்சிட்டு இப்ப முதல் முறையா. அதான் ப்ரோ வெற்றி. என்னைக்குமே நீதி, நியாயம், தர்மம் என்னைக்குமே கொஞ்சம் ஓரம் கட்டி நிக்கும். ஆனா ஒளிஞ்சு போயிடாது, ஒளிஞ்சு போகவே போகாது, சரித்திரமே கிடையாது. அதுதான் நம்மளுடைய கழகம், நம்மளுடைய கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். முதல்வர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பேச தெரியாத பேசிட்டு இருக்காரு, அவங்க பேசுறாங்கன்ற மாதிரி முதல் நடப்பு. அதாவது அவங்க வேலையே பாத்தீங்கன்னா உருட்டுறதுதான் வேலை. 1 2 இல்ல, பொய்யான வாக்குறுதி 520 பொய் வாக்குறுதி. 420 4ஜரி நடக்கும். அதுலயும் செஞ்சுரி அடிச்சு 520 பொய் வாக்குறுதி சொல்லி 1 2 ஏதாவது செயல்படுத்தினாங்களா? செயல்படுத்தல. அது ஒன்னையும் மண்டையில கொட்டுற மாதிரி சொல்லி கேட்டு வாங்குறது எங்களுடைய எதிர்கட்சியான சாட்சாத் எங்களுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எங்களுடைய எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் தான் வழி நடத்தி சொல்லி வாங்கியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இத பத்தி, எங்க அண்ணனை பத்தி பேசுறதுக்கு அருகதையும் இல்ல, தகுதியும் இல்ல. சூரியன் வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர், கழக வழக்கறிஞர் பிரிவு பல்வேறு காலகட்டங்களை திராவிட கழகம் முதல் கொண்டு அடுத்து திமுகவினுடைய கணக்கு வழக்குகளை கேட்டு நமது புரட்சி தலைவர் அவர்கள் தனி இயக்கம் தொடங்கிய காலம் தொட்டு பொதுக்குழு என்றாலே அஇஅதிமுகவினுடைய புரட்சி தலைவர் எடுக்கும் அந்த ஏகோபித்த ஒரு முடிவுக்காக தொண்டர்கள் எல்லாம் காலங்காலமாக காத்திருப்பார்கள். அந்த பொதுக்குழு என்பதே
தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து தொண்டர்களுக்கும் ஒரு திருவிழாவாக இருக்கும். அந்த வழியிலே புரட்சி தலைவர் மிக சிறந்த முடிவுகளை இந்த பொதுக்குழுவின் மூலமாக தான் எடுத்திருக்கிறார். அந்த வழி வந்த நாம் புரட்சி தலைவி அதே போல தலைவருடைய வாரிசு என்ற முறையிலே பொதுக்குழுவுக்கு அம்மா வருகிறார்கள் என்றால் இந்த தமிழ்நாடே எதிர்நோக்கும். இந்த 1.5 கோடி தொண்டர்கள் அம்மா இருக்கும் போது இருக்கும் இந்த 1.5 கோடி தொண்டர்களும் பொதுக்குழுவுக்காக காத்திருப்பார்கள். ஏனென்றால் அகில பாரதமே அம்மாவினுடைய வாக்கினை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும். மீடியாக்கள் மட்டுமல்லாமல் தொண்டர்களும் ஆவலுடன் எதிர்பார்ப்பார்கள். அந்த பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் அகில இந்தியா முழுவதற்கும் சிறப்பான வகையிலே அஇஅதிமுகவுடைய குரலையும் தமிழக மக்களுடைய நலனையும் எதிரொலிப்பதாக இருக்கும். அந்த வகையிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே சதிகாரர்களையும் துரோகிகளையும் ஓடவிட்டு இந்த இயக்கத்தை கட்டி காத்து 3வது தலைமுறைக்கு இட்டு சென்றிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவானது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை கட்டியம் கட்டி பாராளுமன்றத்தில் நாம் தமிழகத்தில் 39 தொகுதியும் பாண்டிச்சேரியில் 1 தொகுதியும் ஆக 40 தொகுதிகளும் நமக்கு மிக பெரும் வெற்றியை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கோடு அண்ணன் அவர்கள் சில முக்கிய முடிவுகளை இந்த பொதுக்குழு வாயிலாக அறிவிப்பார்கள் என்பதை எதிர்பார்க்கிறோம். கூட்டணியை பத்தி இதுல வந்து விவாதிக்கப்படுமா? தலைமை இப்போ பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கிற அத்தனை எதிர்கட்சிகளும் அதாவது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அதாவது திமுகவினுடைய பொய் வாக்குறுதிகள் கொடுத்து அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டு சமீபத்திய இந்த வெள்ள நிவாரண பணிகளை அவர்களால் துளிகூற செய்ய முடியாமல் மிகப்பெரிய தோல்வி அடைந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் நாம் பிஜேபியை விட்டு வெளியே அனைத்து சிறுபான்மையினரும் அரவணைத்து செல்கின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அண்ணன் அமைக்கப் போகிறார் என்று அனைத்து தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிறுபான்மையின மக்களும் பொதுமக்களும் அஇஅதிமுக என்ன முடிவு எடுக்கப் போகிறது இந்த பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழு தீர்மானமானது வருகிற பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். பாராளுமன்றத்தில் நாம் 40 தொகுதியும் வெற்றி வாகை சூடும் அளவிற்கு அண்ணன் அவர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். அதை நாம் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள் அதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்புமிக்க கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு கழகத்தினுடைய 3ஆம் தலைமுறை தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு பிறகு புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் டாக்டர் தமிழ்மகன் உசேன் அவர்களுடைய தலைமையிலே மிக சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் மிக எழுச்சியோடும் பொலிவோடும் சிறப்போடும் தொண்டர்களுடைய மிகப்பெரிய உற்சாகத்தோடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் வழக்கறிஞர் எம்பி சுருளிராஜன், திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தை சேர்ந்தவன். எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பி அலெக்சாண்டர் அவர்களுடைய அறிவுறுத்தல் பேரில் ஏராளமானோர் இங்க கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு செயற்குழு கூட்டம் மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து, ஏனென்று சொன்னால் கழகத்தில் இருக்கிற துரோகிகள் கழகத்தை சீர்குலைக்க எத்தனையோ முயற்சிகளை எடுத்து அத்தனை முயற்சிகளையும் சட்ட ரீதியாக நீதிமன்றங்கள் மூலம் தீர்ப்புகளை பெற்று வென்று இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. தொண்டர்கள் உற்சாகத்தோடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் இந்த பொதுக்குழு செயற்குழு முடிவு தீர்மானங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக்ஜாம் புயல் நீர் மேலாண்மை திமுக சரியா கையாளலன்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 2015 வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்துல அதிமுக அரசாங்கம் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில செஞ்சாங்க. ஆனா இந்த மிக்ஜாம் புயல்ல 3-4 நாட்களாகியும் தண்ணீர் தேங்கி இருந்தது. மின்சாரம் ஒழுங்கா கொடுக்கப்படலை. ஏன்னா இந்த மிக்ஜாம் புயல் நமக்கு வரல, ஆந்திராவை கடந்து போச்சு. ஆனா எந்த மின்கம்பங்களும் சாயல, எந்த மரங்களும் சாயல. இருந்தும் 3-4 நாட்கள் மக்கள் வீதிக்கு போராட்டம் பண்ண பிறகுதான் மின்சாரங்கள் கொடுக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருளான பால், அதே மாதிரி அத்தியாவசிய பொருளான சாப்பாடு, இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஸோ மக்கள் கடும் கொதிப்புல இருக்கிறாங்க. அந்த கொதிப்பை ஓரளவுக்கான சரி பண்ணணும் தான் குடும்ப அட்டைகளுக்கு 6000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் இந்த பொம்மை முதல்வர். ஆனாலும் நிச்சயமாக அது எடுபடாது. ஏன் என்று சொன்னால் எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 12,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியல. ஏனென்று சொன்னால் எங்க கழக பொதுச் செயலாளர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பொங்கலுக்கு
2500 கொடுத்தும்போது இவர் இன்னொரு 1500 போட்டு 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டவர் தான். ஏன்னா இவருக்கு கணக்கும் தெரியாது, அரசியலும் தெரியாது, ஆளுமை திறனும் இல்லை, பொம்மை முதல்வராக இருக்கிற காரணத்தினால இந்த செயலற்ற அரசாங்கம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். அதுக்கு அச்சாரம் இடுகின்ற வகையிலே இந்த வரலாற்று சிறப்புமிக்க கழக செயற்குழு பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி தூத்துக்குடியில வெள்ளம் வரப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து அவரு டைரக்டா கூட்டு போய் நிற்கிற ஒரு அமைச்சர் வந்து பின்னாடி தான். அதை பத்தி உங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன, இது வந்து ஒரு பொம்மை முதல்வர் தலைமையில் நடைபெறுகின்ற ஆட்சி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரிகள், ஒரு அமைச்சர் போகின்ற அந்த இடத்துல ஒரு இயக்குனர் மாரி செல்வராஜ், அவருக்கு அங்க என்ன வேலை? அவர் வந்து அதிகாரிகளை ஆணையிடுறார், இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஏன் என்று சொன்னால் அரசாங்க அதிகாரிகள் ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவு போட்டா பரவாயில்ல, ஆனா மாரி செல்வராஜ் என்பவர் எங்கள் வரி பணத்தில் நடைபெறுகின்ற இந்த அரசாங்கத்திற்கு மாரி செல்வராஜ் உத்தரவு போடக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டதுன்னா செயலற்ற அரசு, பொம்மை அரசு, நிர்வாக திறனற்ற அரசு என்பதற்கு இதுவே சாட்சி. நன்றிங்க. இப்போ மிக்ஜாம் புயல் வந்தது, நீர் மேலாண்மை வந்து இப்போ திமுக கிட்ட சரியில்லைன்னு சொல்லலாமா? போன வாட்டிக்கும் ஏன்னா குடியமாத்து பணியெல்லாம் வந்து உங்க தலைவர் தான் கொண்டு வந்தீங்க, இந்த வாட்டி ரொம்ப லேகா இருக்குன்றது எல்லாமே ஃபீல் பண்றாங்க. இது மக்களுக்கே தெரியும். முன்னெச்சரிக்கையா செய்ய வேண்டியது செய்யலை. முன்னேறி வந்து என்ன செய்யணுமோ ஒரு நடவடிக்கையும் செய்யாதனால அந்த வெள்ளத்துக்கான காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ அதே மாதிரி உதயநிதியோட பேச்சு பாத்தீங்கன்னா லோக்கல் தனமா இருக்கும். உங்க அப்பா வீட்டு காசா ஒரு மினிஸ்டர் பேசுற மாதிரி அது பேச்சுக்கான அர்த்தமே கிடையாது. ஒரு வந்து அந்த மாதிரி சிறந்த அந்த ஒரு அரசியல் வந்துட்ட பிறகு இளம் வயதா இருந்தாலும் அதை கரெக்டான முறையில பின்பற்றி பேசணும். அது அப்பா வீட்டு காசா மக்கள் கொந்தளிப்பாங்க, உங்களுக்கே தெரியும். மீடியாவில் பல இதில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது சரியான பேச்சு கிடையாது. இது வளர்ச்சிக்கான பாதையும் கிடையாது. இது அழிவுக்கு உண்டான பாதை. நன்றி. நன்றி. பொதுக்குழு நடக்குது, ஆமாண்ணே. என்ன நினைக்கிறீங்க? இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி அம்மா இருந்தாங்க. அம்மாவுக்கு அடுத்து எடப்பாடி வர்றாரு. எடப்பாடி வந்துட்டு இப்போ பொதுக்குழு நடத்துறாங்க. பொதுக்குழு வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் விறுவிறுப்பான பொதுக்குழு நடத்தியிருக்காங்க. ஆனா இப்படி எப்படியாவது அவங்களுக்கு அடுத்த புரட்சி தலைவிக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எடப்பாடி அண்ணன் வந்து முதலமைச்சராக உறுதியா இருக்குது, எந்த மாற்றம் கிடையாது. ஆனா இந்த பொதுக்குழு வந்து கூட பேனரு, எம்ஜிஆர் பேனரு, அம்மா பேனரு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 10:35 10:45 வர்றாங்க. இதை பத்தி பொதுக்குழு பத்தி பேசி மாவட்ட செயலர் செயற்குழு எல்லாம் எடுத்து முதலமைச்சர் மீண்டும் எடப்பாடி வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது என்று. இதுல வந்து கூட்டணி பத்தி இப்ப வந்துட்டு எந்த கூட்டணி பத்தி பேசுறாங்களோ என்னன்னு தெரியல. உள்ள பேசுவாங்க மாவட்ட செயலாளர் செயற்குழு மாநில செயலர் உள்ள இருக்கிறாங்க. அவங்க கூட்டத்தை பத்தி அலையன்ஸை பத்தி பிஜேபியோ யாரோட 3 அலையன்ஸ் வர்றாங்களோ அவங்க வந்துட்டு இனிமே அவங்க பொதுக்குழு என்ன முடிவு எடுக்கிறாங்க எடுத்து இப்ப சொல்லிடுவாங்க. எப்படி 12 மணிக்கு ரிலீஸ் ஆயிரும். தொண்டர்களோட விருப்பம் எதாவது இருக்கும். தொண்டர் வந்து மீண்டும் வந்து அப்ப தலைவருக்கு அடுத்து அம்மாவுக்கு அடுத்து எடப்பாடியோட விரும்புறாங்க. கூட்டணியை பத்தி தொடர் வந்து அவங்க என்ன மாநில செயல் பொறுப்பு என்ன பொறுப்புல இருக்கிறாங்க அவங்க எடுத்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க.